22வது சர்வதேச உணவு கண்காட்சி துபாயில் நடைபெற்று வருகிறது. கண்காட்சியின் சிறப்பு குறித்த தகவல்களை அங்கிருந்து தருகிறார் செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன். உலகின் மிகப்பெரிய உணவு கண்காட்சியாக கருதப்படும் கல்ஃப் ஃபுட்ஸ் கண்காட்சி துபாய் உலக வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. 22வது கல்ஃப் ஃபுட்ஸ் கண்காட்சியினை துபாயின் துணை அரசர் மாண்புமிகு ஷேக் ஹம்தான் பின் ராஷித் அல் மக்தூம் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இந்த ஆண்டு கண்காட்சியில் 150 நாடுகளை சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவுத்துறை வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றனர். சென்ற ஆண்டு இந்த பகுதியின் உணவுச் சந்தையின் நிலை சற்று வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. இந்த ஆண்டு இந்த மத்திய கிழக்கு பகுதியின் உணவுச் சந்தை நிலையினை மேலும் கவர்வதற்காக 1000த்திற்கும் மேற்பட்ட புதிய தயாரிப்புகள் இந்த கண்காட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் நடக்க உள்ள துபாய் எக்ஸ்போ கண்காட்சியை முன்னிட்டு வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையின் தாக்கத்தை கவர்ந்தெழுப்பதற்காக இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த விற்பனையாளர்கள் இந்த கண்காட்சியில் மிகப்பெரிய அளவில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்றனர். இதன் மூலம் மத்திய கிழக்கு பகுதிகளின் உணவுச் சந்தை இந்த ஆண்டு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு கல்ஃப் ஃபுட்ஸ் கண்காட்சியின் மிக முக்கிய அம்சமாக கருதப்படுவது வர்ச்சுவல் சூப்பர் மார்க்கெட்ஸ் என்று அழைக்கப்படும் மெய்நிகர் அங்காடிகள். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டை போலவும் இந்த ஆண்டும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட சர்வதேச சமையல் வல்லுநர்கள் கலந்து கொண்ட தி பெஸ்ட் இன்டர்நேஷனல் செஃப் ஆஃப் த இயர் என்ற சமையல் போட்டியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.